மதுரையை ஒட்டிய தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் ஆண்டுதோறும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும். குறிப்பாக அவனியாபுரம், அலங்காநல்லூர், பாலமேடு போன்ற பகுதிகளில் ஜல்லிக்கட்டு மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளையும் கவரக்கூடிய அளவில் நடைபெறும். கடந்த 2 ஆண்டுகளாக நீதிமன்ற தடையால் தற்பொழுது அங்கு இதுபோன்ற விளையாட்டுகள் நடைபெறாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஆண்டு உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு வாடிவாசலை திறக்க விடுமா இல்லையா, நமது காளைகள் சீறி பாயுமா இல்லையா என்பது குறித்து மதுரையில் இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் வினோத் போராட்ட களத்திலிருந்து இணைந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். வணக்கம் வினோத். வினோத், சொல்லுங்க, அங்க என்ன மாதிரியாக மக்கள் திரண்டு இருக்கிறார்கள், அவர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது, இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடைபெறுவது குறித்து அவர்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கிறது? ஜல்லிக்கட்டு என்றாலே அவர்களுடைய ஞாபகத்துக்கு வருகிற முதல் பெயர் அலங்காநல்லூர். இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு மிகவும் பிரசித்தி பெற்றது. இது ஒரு பல நூற்றாண்டுகளாக இங்கே ஜல்லிக்கட்டு நடந்து வந்து கொண்டிருக்கிறது. இப்போ நான் நின்று கொண்டிருக்கும் எனக்கு பின்னாடி நீங்கள் பார்க்கலாம், இதுதான் வாடிவாசல். இந்த வாடிவாசல்ல இருந்து தான் இந்த காளைகள் சீறி பாய்ந்து அதை அடக்குவதற்கு வீரர்கள் மிகவும் ஒரு ஆர்வத்துடன் உற்சாகத்துடன் இருந்த இடம் இது. ஆனால் தற்பொழுது இந்த இடமே ஒரு கலை இழந்து காணப்படுகின்றது. இந்த அலங்காநல்லூர் கிராமத்திற்கும் ஜல்லிக்கட்டிற்கும் என்றையிலிருந்து அந்த ஒரு தொடர்பு வந்தது. ஏன் ஜல்லிக்கட்டுனாவே ஏன் ஒரு அலங்காநல்லூருங்கிற அந்த பேர் பிரசித்தி பெற்றது அப்படிங்கிறத நம்ம இப்போ இங்கே இருக்கிற இந்த அலங்காநல்லூர் மக்கள்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். அதாவது கடந்த 2 வருடமாகவே ஜல்லிக்கட்டு நடக்கலை. பார்த்தீங்கன்னாக்கா ஜல்லிக்கட்டுனாவே அலங்காநல்லூர் அப்படிங்கிற ஒரு பேர் தான் ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற பேர். இந்த தொடர்பு எப்போ வந்தது? எத்தனை வருஷமாக அல்லது எத்தனை நூற்றாண்டுகளாக ஜல்லிக்கட்டுக்கும் அலங்காநல்லூருக்கும் இந்த தொடர்பு இருக்குது? ஜல்லிக்கட்டுக்கும் அலங்காநல்லூருக்கும் தொடர்புன்றது குறைஞ்சது 400 ஆண்டு இந்த அலங்காநல்லூர் உருவானதுலேருந்து இருக்கின்றது மாதிரி தான் ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. முன்னோர்கள் சொன்னது எப்படி சொன்னாலும் நமக்கு நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து குறைஞ்ச ஒரு 400 ஆண்டு காலமாக தொட்டு ஜல்லிக்கட்டு நடந்து கொண்டு வருகிறது. ஆனால் முன்னோர்கள் எதுக்காக ஜல்லிக்கட்டு நடந்தது அப்படின்னா, இங்கே ஊரில் கால்ரா பேரி இந்த மாதிரி சூழ்நிலைகள் கொண்டு நடந்திருக்கும் போது இங்கே அருள்மிகு காளியம்மன் கோயிலில் நேர்ந்துக்கிறாங்க. இந்த ஊரில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் நான் ஒரு ஜல்லிக்கட்டு கட்டுறேன் அப்படி நேர்ந்துக்கிட்டு ஜல்லிக்கட்டு கட்டினதாக முன்னோர் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். குறைஞ்சது இப்போ எனக்கு வயசு இது போய் 52 வயசு ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடி ரொம்ப காலங்களுக்கு ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு தொடர்ச்சியாக இருக்குது. 52 ஆண்டு காலங்களும் எந்த தடை இல்லாமல் ஜல்லிக்கட்டு நடந்து வந்தது. கடந்த 2 ஆண்டுகளால் தான் என்ன செஞ்சுது ஜல்லிக்கட்டு தடைகள் வருது. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சுற்று வட்டாரம் இருக்கக்கூடிய 18 பட்டி கிராமம்னு சொல்லுவாங்க. அலங்காலம் சுற்றி 18 பட்டி கிராமம்னு சொல்லுவாங்க. ஆனால் எக்கச்சக்கமான கிராமங்கள் இருக்குது. இதில் ஒவ்வொரு கிராமங்களும் அப்படின்னா கோயில் மாடு இருக்கும். இருக்க ஒவ்வொரு கோயிலுக்கும் கோயில் மாடுன்னு சொல்லி ஒரு மாடு இருக்கும். அந்த மாடு அந்த மாடுகள் எப்பயுமே ஜல்லிக்கட்டை தவிர மித்த காலத்தில் அது பாட்டு ஊருக்குள்ளே தெரியும். அது ஒரு தெய்வமாக தெரியும். நடமாடும் தெய்வம் தான் சொல்லுவாங்க. அது ஊருக்கு ஜல்லிக்கட்டை தவிர மித்த காலத்தில் சாதுவாக தான் அந்த மாடுகள் இருந்துகிட்ருக்கும். ஜல்லிக்கட்டப்போ அந்த மாட்டை குளிப்பாட்டி ஜல்லிக்கட்டுக்கு முன்னாடி ஊரை கூட்டு வர்றதுக்கு முன்னாடி இந்த தடைகளுக்கு முன்னாடியும் இல்லை இந்த ஒரு வழிமுறைப்படுத்துறதுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டுக்கு எப்படி வரும்னா, ஜல்லிக்கட்டு மாடு புறப்பட்டு வந்தால் அந்த மாட்டுக்கு பின்னாடி அந்த ஊரை சேர்ந்த மக்கள் குறைஞ்ச ஒரு 100-200 பேர் ஒரு திருவிழாக்கு புறப்படுற மாதிரி தான் அலங்காநல்லூருக்கு வருவாங்க. அந்த மாட்டை கொண்டு இங்கே முத நாளே மாட்டை கட்டி போட்டு அந்த ஊரே பின்னாடி வரும். ஊரே இப்போ வண்டி இருக்க வண்டி வாகனங்கள் கால்நடையாக தான் வருவாங்க. 20 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர்னாலும் கால்நடையாக அந்த ஊரே புறப்பட்டு மாட்டை பின்னாடி நினைச்சு அந்த ஊர்லேருந்து குறைஞ்சது இருக்க வாலிபர் பூராமே புறப்பட்டு மாட்டுக்கு பின்னாடியே இங்கே தங்கியிருந்து மாடோட ஜல்லிக்கட்டு விட்டு அந்த மாடு இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் விளாண்டு பிடிபடாமல் வந்தால் ரொம்ப விசேஷம் அப்படின்ற மாதிரி அந்த மாட்டுக்குடைய பெருமை இருக்குது. எந்த ஊர் ஜல்லிக்கட்டுலேயும் மாடு பிடிபட்டாலும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் மாடு பிடிபடலைன்னா அந்த ஒரு மாட்டுக்கான விஷயங்கள் தனியாக இருக்குது. ஏன்னா அந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மதுரை மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஜல்லிக்கட்டு ரொம்ப ஃபேமஸாக இது போனது. 2வது அந்த வழிமுறைகள், மாடு பிடிக்கக்கூடிய வழிமுறைகள் ஒவ்வொரு மாடாக கழட்டி விடுறது, அதுக்கான விஷயங்களுக்கு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மிகவும் ரொம்ப ஃபேமஸானது. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழா தான் ஜல்லிக்கட்டு நடக்கிறது அப்படின்றது. அந்த ஒரு பொங்கல் திருவிழா இருந்தது ஒரு கடைசி நாள். திருவள்ளுவர் தினம் தண்ணி நடத்துகிற அன்றைக்கி பக்கத்து ஒரு கிராமங்களுக்கு பூரா அலங்காநல்லூர் குமிஞ்சு அது ஒரு திருவிழாவே மாட்டை பிடிச்சி அந்த திருப்பி மாட்டை கூட்டிகிட்டு அவங்க போகிறது ஒரு பெரிய அந்த சீடெலாம் கொண்டு போகிறது, அப்போ கொடுக்குற ப்ரைஸ்லாம் கொண்டு போகிறதுலாம் அவங்களுக்கு ஒரு பெருமையை சேர்ந்த விஷயமா இருக்கிறது அந்த காலத்தில் மாடுகள் இருந்தது. அதுக்கப்புறம் தனிநபர்கள் மாடுகள் நிறைய வரக்க ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி மாடுகளுக்கு நிறைய பயிற்சிகளை கொடுத்து இதை எப்படி பிடிக்கணும், எப்படி செய்யணும், இந்த மாடு எப்படி விளையாடணும் அப்படின்ற முயற்சிகளும் பண்ண ஆரம்பிச்சு அந்த மாடை தன்னுடைய சொந்த பிள்ளை மாதிரி சொன்னால் செய்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் மாடுகளை வளர்த்து கொண்டு வந்த காலங்கள்லாம் இருக்குது. ஆனால் இப்போ அதுக்கப்புறம் இப்போ கடந்த ஒரு 6-7 ஆண்டுகளாக அரசாங்கம் கோர்ட்டில் இந்த மாதிரி இப்படி தான் நடத்தணும்னு சொன்ன பின்னாடி அதுக்கிட்ட கட்டுத்திட்டங்களுக்கு ஊர் அப்படியே அழகாக மாறி எந்த பிரச்சனையும் இல்லாமல் மருத்துவ அதிகாரிகள் மாட்டை வெட்டினரி டாக்டர்ஸ் மாட்டை செக் பண்ணி மாட்டை அனுப்ப அதுக்கேற்ற மாதிரி மாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மாட்டை கொண்டு என்னென்ன செய்யணுமோ அந்த விஷயம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஜல்லிக்கட்டு நடந்து கொண்டிருக்கிறது. அதில் மாற்றமே இல்லை.
இது வந்து குறைஞ்சது இதே தொடர்பு நடந்திருக்க தடை அப்படின்றது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள் தான். ஏன்னா வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, பிரச்சனைக்கு காலத்தில் பூரா ஜல்லிக்கட்டு நடத்திட்டோம். பிரச்சனை இல்லாத காலத்தில் வந்து ஒரு தடைன்றது நமக்குள்ள ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை வந்து அரசாங்கமும் என்ன செய்யணும், கோர்ட் வந்து தமிழருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதை என்ன செய்யணும் சார், தடையை வந்து விளக்கணுன்றது நம்ம கேட்டுக்கொள்ளும், கிராம மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்ளும். அதாவது சுகிர்தா, இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் என்பது, ஜல்லிக்கட்டு விளையாட்டு என்பது ஒரு பொழுதுபோக்குக்காக மட்டுமில்லாமல் இது இந்த மக்களின் ஒரு பண்பாடு சார்ந்த ஒரு நிகழ்வாகவே வந்து பல நூற்றாண்டுகளாக நடந்து வந்திருக்கிறது. மேலும் வந்து இந்த ஜல்லிக்கட்டில் நம்மக்கிட்ட இங்கே நிறைய பேர் குழுமி இருக்கிறாங்க. இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளில் காளைகளை அணைக்கும் வீரர் ஒருவர் இருக்கிறாரு. அவர்கிட்ட வந்து அவர் எப்படி அந்த களத்தில் இருக்கும்போது எப்படி அவர் அதை உணர்றாரு அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். அதாவது நீங்கள் வந்து ஒரு மாடுபிடி வீரராக இருந்திருக்கிறீங்க. நீங்கள் அந்த களத்தில் இருக்கும் பொழுது, அது காளைகள் சீறிப்பாய்ந்து வரும்பொழுது, இப்போ இருக்கிற அந்த மாட்டைகளை நீங்கள் அணைக்கும் பொழுது அதுக்கு எந்த ஒரு அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க, உங்களோட உணர்வுகள் என்ன? இந்த காளைகளை நாங்கள் தான் வளர்க்குறோம். நம்ம எங்கள் ஊர் சேர்ந்தவங்க பெரியவரெலாம் காளை வளர்க்குறவங்ககிட்ட வந்து வருடத்துக்கு ஒரு நாள் இந்த ஜல்லிக்கட்டு என்னென்னா, இந்த காளையெல்லாம் அன்றைக்கி ஒரு நாள் வீட்டிலேருந்து நல்லா காலையில் குளிப்பாட்டி இந்த திருவிழா நடக்கிறப்போ வந்து நெல்லை மாவட்டத்தில் இந்த ஜல்லிக்கட்டு குறித்து என்ன மாதிரியான பார்வை அங்கு இருக்கிறது என்பதனை நமது நெல்லை செய்தியாளர் சுடலை வழங்குகிறார். அது குறித்து நாம் இப்போது பார்க்கலாம். வணக்கம் சுடலைக்குமார். சுடலைக்குமார், சொல்லுங்க, நெல்லை பகுதியில் இந்த ஜல்லிக்கட்டை என்ன மாதிரி பார்க்கிறார்கள், அவர்களுடைய பார்வை நெல்லை மக்களிடம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வணக்கம் சுகிதா. அதாவது தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கான தடையை நீக்க வேண்டும், இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு மறுநாள் இந்த ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்று அரசியல் கட்சிகள், ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் தற்போது மாணவர்களும் இளைஞர்களும் வீதிக்கு வந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கான தடையை நீக்க வேண்டும், ஜல்லிக்கட்டுக்கு நாங்கள் ஆதரவளிக்கிறோம் என்று ஆதரவளித்து தொடர்ந்து தென் மாவட்டங்களில் தற்பொழுது இந்த போராட்டமானது தீவிரமடைந்துள்ளது. குறிப்பாக நேற்றைய தினம் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 3 மாவட்டங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் எந்தவித ஒரு எதிர்பார்ப்பும் பலனும் இல்லாமல் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்து பாளையங்கோட்டை பேருந்து நிலையம் முன்பாக உள்ள ஜோதிபுரம் திடலில் ஒரு மிகப்பெரிய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். மத்திய அரசுக்கு எதிராகவும் இந்த தடையை நீக்க வலியுறுத்தியும் நாங்கள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு அளிக்கிறோம் என்று கோஷமிட்டபடி ஜல்லிக்கட்டு காளைகளுடன் இந்த நேற்றைய தினம் அந்த ஆர்ப்பாட்டமானது மிகவும் தீவிரமாக நடைபெற்றது. இன்றைய தினம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தற்பொழுது 2வது நாளாக இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவ்வாறாக ஜல்லிக்கட்டுக்கு தென் மாவட்டங்களில் மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த ஆண்டு நடத்த வேண்டும் என்று அவர்கள் வந்து தற்பொழுது போராடி வருகின்றனர். இந்த சூழலில் ஜல்லிக்கட்டை போன்றே தென் மாவட்டங்களை பொறுத்தவரையில் நெல்லை, தூத்துக்குடி ஆகிய 2 மாவட்டங்களிலும் பொங்கல் பண்டிகைக்கு மறுநாள் ரேக்லா ரேஸ் என்று சொல்லக்கூடிய மாட்டு வண்டி போட்டிகளானது மிகவும் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் மறுநாள் அன்று இந்த விளையாட்டு போட்டிகளானது நெல்லை மாவட்டம், சிவலபேரி மற்றும் இது போன்ற இடங்கள் நடைபெறும். அதேபோல் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையில் வசவபுரம், வல்லநாடு உள்ளிட்ட பகுதிகளில் பொங்கல் மறுநாளானது இந்த ரேக்லா ரேஸ் என்று சொல்லக்கூடிய மாட்டு வண்டி போட்டிகளானது பல ஆண்டுகளாக நடைபெற்று வந்த சூழலில் கடந்த 2 ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்த கடந்த 2 ஆண்டுகள் போலவே இந்த மாட்டு வண்டி போட்டிகளுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த மாட்டு வண்டி போட்டிகள் நடத்தும் ஆர்வலர்கள் ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். இந்த மாட்டு வண்டி போட்டிகள் குறித்து நம்மோடு பேசுவதற்காக நெல்லை மாவட்டம் வேலன்குளத்தைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் பல ஆண்டுகளாக இந்த ரேக்லா ரேஸ் மாட்டுகளை வந்து பராமரித்து வருகிறார். பல்வேறு போட்டிகளை தமிழகத்தில் உள்ள பல மாவட்டங்களுக்கு சென்று மாட்டு வண்டி போட்டிகளில் கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளை பெற்றுள்ளார். அவர் தற்போது நம்முடைய இருந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இந்த மாட்டு வண்டி போட்டிகள் நம்ம நெல்லை, தூத்துக்குடி, தென் மாவட்டங்களில் எத்தனை ஆண்டுகளாக நடந்திருக்கு? எவ்வளவு பாரம்பரியமாக அந்த போட்டிகள் நடைபெற்று வந்தது? நாங்கள் வந்து கடந்த 20 ஆண்டுகளாக நாங்கள் அந்த ரேக்லா பந்தயத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம். எந்த தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் நடந்தாலும் அனைத்து மாவட்டத்திற்கும் எங்கள் மாடு கலந்து கொள்ளும். இது தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டு. பொங்கல் என்றாலே இந்த மாட்டு பந்தயம், வீர விளையாட்டு, இது எங்களுக்கு இப்போ கடந்த 2 ஆண்டுகளாக எங்களுக்கு இல்லாத பெரும் மன உளைச்சலை ஏற்பட்டிருக்கிறது. நாங்கள் பல மாவட்டங்களுக்கு, ராம்நாடு, அருப்புக்கோட்டை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், சிவகங்கை, திருச்சி, மேலூர், மதுரை, இப்படி அனைத்து மாவட்டங்களுக்கும் நாங்கள் சென்று பல பரிசுகளை வாங்கியிருக்கிறோம். எங்களுக்கு இந்த பொங்கல் என்றாலே இந்த வீர விளையாட்டு, இந்த பாரம்பரியமான தமிழர்களுடைய பாரம்பரிய இந்த ஜல்லிக்கட்டு, இந்த ரேக்லா ரேஸில் தான் எங்களுக்கு நினைவுக்கு வருகிறது. இது இல்லாத எங்களுக்கு பெரிய மன உளைச்சலை நாங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி கொண்டு இருக்கிறோம். கண்டிப்பாக எங்களுக்கு இது கிடைக்கும் என்று நம்பிக்கை இருக்கிறது. அப்படியே கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் கண்டிப்பாக நடத்திய தீர்வோம் பொங்கல் என்று
என்று நாங்கள் மிக உறுதியாக இருக்கிறோம். அதாவது மாடுகளை துன்புறுத்துவதாக தான் இந்த தடை விதித்தாக கூறுகிறார்கள். நீங்கள் தற்பொழுது இந்த மாட்டு வண்டி போட்டிகளை நடத்தும் மாடுகளை எந்த மாதிரியாக பராமரித்து வருகிறீர்கள்? நாங்கள் எங்கள் குழந்தையை விட அதிகமாக நேசிக்கிறோம். நாங்கள் அதற்கு எங்கள் தொழுவை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும். அதற்கு ஃபேனு அந்த இடத்தை அவ்வளோ துப்புரவு பண்ணி அதுக்குண்டு நாங்கள் தனியாக கால்நடை மருத்துவர் வைத்திருக்கிறோம். அவர்கள் ஆலோசனைப்படி தான் நாங்கள் இந்த மாட்டை பாதுகாத்து இந்த பந்தயங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் எந்த துன்புறுத்தவும் இல்லை. மாடு எங்களுக்கு நாங்கள் அது எங்கள் வீட்டு குழந்தைகள் மாதிரி நாங்கள் நேசித்து கொண்டு இருக்கிறோம். இந்த காளைப்பட்டியிலிருந்து இந்த காளை கண்டிப்பாக நீக்க வேண்டும். நாங்கள் ரொம்ப மன உளைச்சல் இருக்கிறோம். தற்பொழுது இந்த போட்டி இந்த ஆண்டு நடைபெறுமா? அதற்கான நடவடிக்கைகள் என்ன மாதிரியான எடுக்கப்பட்டு வருகிறது? கண்டிப்பாக நடைபெறும். அது அவங்க சுப்ரீம் கோர்ட் இந்த தடை விதித்தாலும் அதை மீறி நாங்கள் நடத்துவது என்று உறுதியாக இருக்கிறோம். பொங்கல் அன்று கண்டிப்பாக ரேக்லா பந்தயம் ஜல்லிக்கட்டு உறுதியாக இருக்கும். மாடுகளை இதை அழிப்பதற்காக தான் அந்த பீட்டா என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அது வெளிநாட்டுடைய சதி, வெளிநாட்டுடைய கைகூலி ஏஜெண்டாக இருந்துக்கிட்டு அவங்க மாடு எங்களுடைய அதாவது ஜாதி நம்மளுடைய பாரம்பரிய மாட்டை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே புலிக்குளம், காங்கயம், மலைமேடு, ஆலம்பாடி, பருவூர், செம்பரை, உம்பளச்சேரி இப்படி 7 வகையான மாடு நம்ம நாட்டு மாடு. இந்த நாட்டு மாடை அழிக்கணும், அதை இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பீட்டாவுடைய அமைப்பு, பீட்டாவுடைய நோக்கம். அவங்க இதை அழிச்சாச்சுன்னா அவங்க கொண்டு வர காலையை பயன்படுத்துறதுக்காண்டி அவங்களுடைய மெடிசனை உற்பத்தி பண்ணுறதுக்காண்டி இது வெளிநாட்டுடைய சதியின் தூண்டுதல் தான். இந்த பீட்டா அமைப்பையே இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும், தடை விதிக்க வேண்டும். இந்த கண்டிப்பாக இந்த 2015 நாங்கள் கடந்த 2 ஆண்டுகளாக மன உளைச்சலில் கடுமையான போராட்டத்தில் இருக்கிறோம். இந்த ஆண்டு கண்டிப்பாக நடக்கும் என்று எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஆதரிக்கிறார்கள். எல்லா மாணவர் போராட்டம் எந்தவித பயன் எந்த இதுவும் பாகுபாடும் இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அனைவரும் வீதிக்கு போராட ஆரம்பித்து விட்டார்கள். கடந்த 2 நாட்களாக மாணவர்கள் போராட்டம் பல தீவிரமடைந்த காரணமாக பிஜேபியின் தலைவர்களே தடையை மீறி நடந்தால் நாங்கள் ஆதரவு கொடுப்போம் என்று அவங்க தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் நாங்கள் கண்டிப்பாக இந்த 2017ஆம் ஆண்டு பொங்கல் அன்று கண்டிப்பாக தடையை எங்களுக்கு கிடைக்கும் என்று நாங்கள் உச்ச நீதிமன்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்று தீர்ப்பு வழங்குவதாக சொல்லிக்கிறார்கள். நாங்கள் அதை அவங்களுக்கு சப்போஸ் அவங்க அதை சொல்லவிட்டாலும் கண்டிப்பாக நாங்கள் நடத்தியே தீர்வோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை மீறி நாங்கள் கண்டிப்பாக நடத்துவோம், நடத்தி வெற்றி பெறுவோம். சுகிதா அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. இங்கு பல ஆண்டுகளாக இந்த ரேக்லரைஸ் மாட்டு வண்டிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த மாடுகளானது தங்களுடைய குழந்தைகளை போல அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் அந்த மாடுகளுக்கு ஃபேன் வைத்து ஒவ்வொரு நாளும் மருத்துவர்கள் உதவியுடன் அந்த மாடுகளை பராமரித்து வருகின்ற இந்த சூழலில் இந்த பாரம்பரிய விளையாட்டுக்கு தடை விதிப்பது தங்களுக்கு பெரிய மன வேதனை அளிக்கிறது. கண்டிப்பாக இந்த ஆண்டு இந்த விளையாட்டு போட்டிகள் நாங்கள் நடத்துவோம் என்பது அவர்கள் உறுதியாக தெரிவித்துள்ளனர். சுகிதா, கண்டிப்பாக சுடலைக்குமார், நெல்லையில் அந்த நபர் கூறியது போன்று எப்படி வளர்க்கிறார்கள், ஜல்லிக்கட்டு காளைகளை எப்படி பாதுகாக்கிறார்கள் என்பதும், அலங்காநல்லூர் எத்தகைய பாரம்பரியமிக்க ஜல்லிக்கட்டிற்கு பெயர் போன ஊர் என்று மதுரையிலிருந்து வினோத் இருவரும் அது குறித்த செய்திகளை வழங்கியதற்கு மிக்க நன்றி.